வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதிமுகவில் செங்கோட்டையன் நீக்குவதற்கான வாய்ப்புகள் எதன் காரணமாக இருக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதமான சட்ட சிக்கல்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செங்கோட்டையன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள், ஸ்பீட்டடு கொண்டாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய ஜூன் 5ஆம் தேதிங்க, ஓகேங்களா, ஜூன் 5ஆம் தேதி காலை வாக்கில் அதிரடியாக விலகுகிறாராம். ஓகேங்களா, அதிரடியாக விலகுகிறாராம் செங்கோட்டையன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா டோட்டலாகவே செங்கோட்டையன் விலகுவது அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு தருணமாக பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்க கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, நிச்சயமாக பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக செங்கோட்டையன் அப்படின்ற நபர் எந்த அளவிற்கு மிகவும் முக்கியத்துவமானவர் அப்படின்னா, முதலமைச்சர் பதவியே இவருக்கு வரலாம் என்று இருந்தது. உண்மையைத்தான் நான் கூறுகிறேன் நண்பர்களே. முதலமைச்சர் பதவியே இவருக்கு தன்னை நோக்கி வருவதாக இருந்தது. ஆனால் அது டோட்டலாக பார்த்திங்கன்னா மாறிவிட்டது. ஓகேங்களா, இப்போ இந்த 2017ஆம் ஆண்டு கூவத்தூரில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அந்த பதவி இவருக்குத்தான் முன்கூட்டியே வந்தது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பிறகு மாற்றங்கள் என்பது மாறப்பட்டது என்பது தான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இன்னும் பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அணிமாறிடுவார் செங்கோட்டையன் உறுதியாக பார்த்திங்கன்னா அணிமாறுதல் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் நண்பர்களே, உண்மையில் அவர் அணிமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால் மாற்றங்கள் என்பது இருக்கக்கூடும் என்றே பொருள்படுகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாறுதலை தர வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்றது தகவல்கள் வெளியான ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விலகுவதற்கான